சுந்தர காண்டம். அதாவது சுந்தர காண்டத்தை நான் என்னுடைய பாணியில் சொல்ல வருகிறேன். ராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள் இருக்கின்றன. இதில் சுந்தர காண்டம் மற்றும் மிகையாக போற்றப்படுகிறது. அதன் மகிமையே தனி. இதில் சுந்தர காண்டம் என்பது மிக மிக பயனுள்ள அருள்பெற்ற காண்டம். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார் அல்லவா, அவர் எடுத்த அவதாரங்களில் 7வது அவதாரமாகிய ஸ்ரீ ராம அவதாரத்தில் அனுமனாகப்பட்டவர் ராமனுடைய தாசனாக இருந்து ராம காரியங்களை எல்லாம் முறைப்படி செய்து ஸ்ரீராமனின் அருளை பெற்றார், சிரஞ்சீவியானார். ஸ்ரீராமனின் அருளை பெற்று சிரஞ்சீவியானவர் அனுமன். இந்த அனுமனை மனமாற வணங்குபவர்களுக்கு தோஷம், பாவம், கஷ்டம், துன்பம் இவையெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்ல, நவகோள்களான சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்களுடைய பாதிப்புகள் எவருக்கு இருந்தாலும் அதை விலக்கி தருவார். அது மட்டுமல்ல, சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனுமனை வணங்குகின்ற போது அதை சாதித்தும் தருவார். ஆஞ்சநேயரை உள்ளன்புடன் வணங்கி வர நமக்கு நன்மையான பல காரியங்களை அவர் சாதித்து தருவார் என்பது நிச்சயம். மேலும் ஒரு சின்ன விஷயம், அதாவது இவர் ஸ்தோத்திர பிரியன். ஸ்தோத்திரம் என்றால் பாடுவது. அனுமனை பாட 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 அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அதிலேயும் ராமநாமத்தை சொல்லி இவரை பாடினால் அவர் அடைகின்ற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இப்ப சூரியனை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் நமஸ்கார பிரியன், அவர் நமஸ்காரம் செய்ய வேண்டும். சிவனை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் அபிஷேக பிரியன். எத்தனை அபிஷேகங்கள் செய்தாலும் அவர் ஆனந்தப்படுவார். எத்தனை விதமான அபிஷேகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நாம் செய்கின்ற போது சிவபெருமான் மிகவும் ஆனந்தப்படுவார். அதில் தான் அவருக்கு விருப்பம். பிரியன் என்றால் பிரியமுடையவர் என்ற அர்த்தம். விஷ்ணு பகவான் இருக்கிறாரே, அவர் அலங்கார பிரியன், அலங்காரத்தில் மிகவும் பிரியம் கொண்டவர். அந்த விஷ்ணு பகவானை விதவிதமாக அலங்கரித்து நாம் வணங்கி வர அவர் ஆனந்தம் கொள்வார். ஆனால் இந்த ஆஞ்சநேய ஸ்தோத்திர பிரியர், பாட பாட அவர் ஆனந்தப்படுவார். எனவே இவருடைய வீர தீர பராக்கிரம செயல்கள் எல்லாம் சுந்தரகாண்டத்தில் நிறைந்துள்ளது. சுந்தரகாண்டத்தை நாம் பயபக்தியோடு படித்தோமானால் இவருடைய அருளை நாம் பெறலாம். மேலும் சிலருக்கு சுந்தரகாண்டத்தை ஏன் படிக்க வேண்டும், அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன. முதலில் அதை நிவர்த்தி செய்கிறேன். அதாவது இந்த சுந்தர காண்டத்தில் பல சிறப்புகள் அடங்கியுள்ளன. அதாவது காயத்ரி மந்திரத்தை 1008 தடவை நாம் ஜெபித்தால் பலன் கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பு தவறாமல் ஒவ்வொருவரும் 1008 தடவை ஜெபிக்க முடியுமா? அதற்கு அவகாசம் இருக்குமா? இது அவசர உலகம் அல்லவா? இந்த அவசர உலகத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை பிழையில்லாமல் 1008 தடவை எப்படி சொல்ல முடியும்? அதனால்தான் இந்த 1008 தடவை காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் கிடைக்கும் பலனை, அதாவது நல்ல பலன்களை இந்த சுந்தரகாண்டத்தின் ஒரே ஒரு சர்க்கத்தை பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது.
அதிலும் பெண்களுக்கு கிடைக்கின்றது. இது பெண்களுக்கே உள்ள அரிய சலுகை. அரிய என்றால் கிடைக்க முடியாத சலுகை. எவ்வளவு அற்புதம் பார்த்தீர்களா? மேலும் சில ரகசிய சூட்சுமமான வேத மந்திர சொற்கள் இந்த சுந்தரகாண்டத்தில் அடங்கியுள்ளன. அதனால்தான் இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கின்ற போது மனதிற்கு அமைதி அளிக்கின்றது. அதை உங்களால் உணரத்தான் முடியும். எனவே இந்த சுந்தரகாண்டத்தை மிகவும் சுருக்கமாகவே நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். சில பேர் கேட்கிறார்கள், சுருக்கமாக சொன்னால் பலன் கிடைக்குமா என்று. நிச்சயமாக கிடைக்கும். சுந்தரகாண்டத்தை நாம் விரிவாக சொன்னாலும் சுருக்கமாக சொன்னாலும் நிச்சயம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது இந்த சுந்தரகாண்டம் எப்படி என்றால், சொர்க்கத்தை தரக்கூடிய பலனை தரக்கூடிய அருமை மிகுந்தது இந்த சுந்தரகாண்டம். அதாவது கண்டேன் அன்னையை என்றே கோகுந்தையிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேயரோட பெருமை இது. அதாவது கண்டேன் அன்னையை என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ராமபக்தனாகிய ஆஞ்சநேயன் சொல்லக்கூடிய பெருமையைத்தான் இந்த சுந்தரகாண்டத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயரை நாம் சொல்லின் செல்வன் என்று புகழலாம். ஏன் தெரியுமா? ஒரு கருத்தை, ஒரு செய்தியை, ஒரு சொல்லை எப்படி சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், என்ன மாதிரியாக சொல்ல வேண்டும் என்று ஆஞ்சநேயருக்கு தெரியும். ஆஞ்சநேயருக்கு சுந்தரன் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அதனாலேயே இது சுந்தரகாண்டம் என்ற பெயர் பெற்றது. அவர் சுந்தரன் என்றால் அழகன் என்ற அர்த்தம். அவர் அழகன் மட்டுமல்ல, சொல்லின் செல்வன். அதனால்தான் அவரை நாம் வணங்குவது மிகப்பெரிய பாக்கியம். இப்பொழுது நான் சொல்கிறேன். அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமபாணம்பு. அஞ்சனையுடைய தனையன் யார்? ஆஞ்சநேயர். அஞ்சனை பெற்றெடுத்த மகன்தான் ஆஞ்சநேயர். அவர் வந்து சீதாதேவியை கண்டுபிடிக்க அந்த அலை கடல்கள் தாண்ட ஆயத்தமாகி நின்றாராம். எப்படி? ராமபாணம் போல். ராமனுடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அந்த அம்பானது என்ன லட்சியத்தோடு, எந்த குறிக்கோளோடு வேகமாக சென்று அந்த குறிக்கோளில் வெற்றி அடைகிறதோ, அதுபோல் அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமபாணம் போல் என்று ஆசிரியர் சொல்கிறார். இவர் எதை நோக்கி செல்கிறார்? ராட்சசர் மனை நோக்கி. ராட்சசர்கள் வாழக்கூடிய இளைஞமான் நகரை நோக்கி கம்பீரத்தோடு, ராஜகம்பீரத்தோடு ராமதூதன் விரைந்தே செல்கின்றார். ராமதூதன் என்றாலும் அனுமன் தான். ராமதூதன் என்றாலும் அனுமனி. எப்படி அழகாக சொல்லியிருக்கிறார் ஆசிரியர், பார்த்தீர்களா? அதாவது ராமபிரான் தன்னுடைய மனைவி சீதாதேவியை இந்த ராட்சசன், அரக்கன், ராவணன் கவர்ந்து கொண்டு போய்விட்டானே என்று உள்ளமும் உணர்வுகளும் வேதனை அடைந்து உண்ணாமல் உறங்காமல் சோர்வாகி அவர் பெரும் வேதனையோடு அமர்ந்திருக்கின்றார். இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். அதாவது சீதையின் பிரிவு என்கின்ற போது சீதாதேவியார் நம் பக்கத்தில் இருந்து பணிவிட செய்யவில்லையே, மற்ற காரியங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கவில்லையே என்று அவர் வருந்தவில்லை. அவர் எதற்காக வருந்துகிறார் தெரியுமா? நாம் மறையுடி தரித்துக் கொண்டு
இந்த வனவாசத்திற்கு கிளம்பும் பொழுது சீதாதேவியார் ராமனிடம் அடம் பிடிக்கின்றார். நானும் உங்களோடு வருவேன், தயவு செய்து என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ராமபிரான் சொல்கிறார், சீதா, நீ ஜனகருடைய அரண்மனையிலும் சரி, ஜனகர் என்றால் சீதாதேவியினுடைய தந்தையார், எங்கள் அயோத்தி அரண்மனையிலும் சரி சுகமாக வாழ்ந்தவள். உன்னுடைய பட்டு பாதங்கள் கரடு முள் கல் இதெல்லாம் நிறைந்த பாதையில் நடக்க கூடாது. நீ இங்குதான் இருக்க வேண்டும். என் அன்னையரோடு நீ இங்கு இரு. நீ அன்புடன் வளர்த்த பறவைகள், கிளிகள், மான்களோடு நீ சந்தோஷமாக பேசிக்கொண்டு தோழியரோடு நீங்க இரு. நான் விரைவில் வனவாசம் முடித்துக் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்கிறார். வேறு பெண்கள் என்றால், சாதாரண பெண்கள் என்ன சொல்வார்கள்? சரிங்க சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் இப்படியே இங்கே இருக்கேன் அப்படிம்பாங்க. சீதாதேவி அப்படி சொன்னாளா? இல்லை. அந்த இடத்தில் சீதாதேவியார் ராமனை நோக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாமி, நீங்கள் உங்கள் அன்னையருக்கு என்ன சொன்னீர்கள்? அப்பா தசரதம் மன்னர் சுகவீனமாக இருக்கிறார், அவரை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வதுதான் உங்கள் கடமை. அதனால் அதுதான் ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட ஒரு கடமை, கணவனை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது. அதனால் நீங்கள் அப்பாவை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட கடமை எனக்கு இல்லையா? உங்களை நான் கவனிக்க வேண்டாமா? நீங்களும் ராஜகுமாரனாக சுகபோகத்தோடு வாழ்ந்தவர் தானே. நீங்கள் கல்லிலும் முள்ளிலும் கரடிலும் மேட்டிலும் அடர்ந்த காடுகளிலும் நடக்கும் பொழுது நான் நடக்கக்கூடாதா? உங்களை இப்படி துன்பத்தில் ஆழ்த்திவிட்டு நான் மட்டும் என்னால் இங்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா? உங்களோடு நான் வருவேன் என்று சீதாதேவியார் வந்தவள் அல்லவா? அதனால்தான் அப்படி நமக்காக வந்தவள், அரண்மனை சுகபோகத்தை விட்டுவிட்டு நமக்காக வந்தவள் இப்படி ஒரு அரக்கனால் கவர்ந்து செல்லப்பட்டு விட்டாளே, ஐயோ அவளுக்கு என்ன நேர்ந்ததோ, அந்த ராட்சசன் சீதாதேவியை என்ன செய்தானோ என்று அவர் மிகவும் மனம் கலங்கி நிற்கின்றார், வேதனைப்படுகின்றார். அதனால்தான் வானரங்கள் அத்தனையும் சூழ்ந்து நின்று ராமனுடைய கலக்கத்தை பார்த்து வேதனைப்படுகின்ற போது ஆஞ்சநேயர் தவிக்கின்றார். ஏன் தெரியுமா? ஸ்ரீராமா, மனசுக்குள்ள அவர் நினைக்கிறார், ஸ்ரீராமா தயவு செய்து எனக்கு கட்டளை இடுங்கள், நான் இலங்கை மாநகர் சென்று நான் அன்னையை தேடி கண்டுபிடித்து வருகிறேன், ஸ்ரீராமா எனக்கு கட்டளை இடுங்கள், ஸ்ரீராமா எனக்கு கட்டளை இடுங்கள். மனசுக்குள்ளேயே அவர் ஜெபம் செய்வது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ராமன் பார்த்து சொல்லாமல் இவர் போகக்கூடாது அல்லவா, போக முடியாதல்லவா, ஒரு உத்தரவு வேண்டும் அல்லவா. அதனால் அவரையே பார்த்து கொண்டு இருக்கின்ற போது ஸ்ரீராமபிரான் ஆஞ்சநேயரை பார்க்கின்றார். ஆஞ்சநேயா, இங்கு வா. அந்த அரக்கர் மாளிகையில் அன்னை சீதாதேவி எங்கிருக்கிறாள் என்று கண்டுபிடிக்க நீயே சிறந்தவன், நீ சென்று வா என்று சொல்கிறார். ராமதூதனான ஆஞ்சநேயருக்கு வந்த சந்தோஷங்கள் அதிகம் அதிகம். ஆகா, எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ராமபிரான் நம்மிடம் கொடுத்திருக்கின்றார், இதை நல்ல முறையில் நாம் செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் ஒரு முறைதான் செய்து விடுவோம், அன்னையை கண்டு விடுவோம், நாம் வெற்றி அடைவோம் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். ஆக அப்படி சொல்லிவிட்டுத்தான் ராமனுடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் இவர் லட்சியத்தை நோக்கி வேகமாக கிளம்ப ஆயத்தமாகின்றார். எப்படி? அஞ்சனைதனை என்ன அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமபாணம் போல். ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதனும் விரைந்தே சென்றார். அப்படி அவர் விரைந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது அங்கதன், ஜாம்பவான், அனைத்து வானரங்களும் அன்புடன், ஆகா நம் அனுமன் சீதாதேவியை கண்டுபிடிக்க செல்கின்றார், அவர் வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் என்று அத்தனை பேரும் அன்புடன் விடை கொடுத்து அனுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல,
வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாறி பொழிந்தனர். ஏனென்றால் வானத்தில் உள்ள தேவதேவர்கள் எல்லோரும், வருணாதி தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமகாரியமாக செல்கிறார், அவர் வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் என்று பூமாறி பொழிந்து அவரை சந்தோஷமாக வழி அனுப்புகிறார்கள். அப்படி அவர் சந்தோஷமாக செல்கிறார். அப்படி வானத்திலே அவர் ராமபானம் போல் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மைனாக பர்வதம், பர்வதம் என்றால் மலை, அந்த மைனாக பர்வதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆஞ்சநேயா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றாய், வா என்னிடத்தில் வந்து அமர்ந்து இங்குள்ள கனிகளை உண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து செல் என்று சொல்லுகிறது. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மைனாக பர்வதமே, உன்னுடைய உபசரிப்பை நான் சீதையை கண்டு வெற்றி பெற்று வரும்போது ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது ராமகாரியமாக ஒரு லட்சியத்தோடு இலங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உன்னுடைய உபசரிப்பை ஏற்று இங்கு நேரத்தை காலத்தை கடந்தேன் என்றால், காலத்தை வீணாக்கினேன் என்றால் என்னுடைய லட்சியம் தவறிவிடும். நான் அதிக நேரம் இங்கு இருக்கவும் முடியாது, அதனால் விரைவில் நான் செல்கிறேன் என்று அவர் கிளம்புகிறார். அப்படி போகும் பொழுது இவருக்கு என்னவெல்லாம் இடையூறுகள் நேர்கிறது தெரியுமா? அதாவது அந்த மைனாகம் என்ற பர்வதத்தை அன்புடன் உபசரிப்பை நான் வந்த பிறகு திரும்பி வரும்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்ற போது சிரசை என்ற அறைக்கு, சிங்கிகை என்ற அறைக்கு இருவருமே சமுத்திரத்தில் தனித்தனியாக தோன்றி இவரை மேலும் இலங்கைக்கு செல்ல விடாமல் எவ்வளவு துன்பப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு இம்சை கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டுமோ செய்கிறார்கள். இதற்கெல்லாம் சளைத்தவரா ஆஞ்சநேயர் அவர்களை வெற்றி கண்டு சமுத்திரத்தை சந்தோஷமாக தாண்டி இலங்கை சேர்ந்து விட்டார். இனி அவர் எப்படி சீதைய தேவியை கண்டுபிடிக்கிறார் என்பதை நாளை நாம் பார்ப்போம்.